மோஸ்ட்லி 6 மந்த் உங்களுடைய ஆயில் நான் யூஸ் பண்றேன். சூப்பர் ரிசல்ட் சார். ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுல வந்து நான் கீழ விழுந்து என்னோட நெத்தியில பார்த்தீங்கன்னா, ஒரு வழுக்கையாவே இருக்கும். ஸோ நான் உச்சி எடுத்தே பின்ன முடியாது. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, பேபி ஹேர் ஃபுல்லும் குரோத் ஆயிருக்கு. என் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க, "பரவால்ல இந்த இடத்துல கூட உனக்கு முடி வளர்ந்துருச்சுன்னு." சூப்பர் ரிசல்ட் சார். Very, very good, ma'am. Very, very good result. That one I refer to my akka. But your oil is சத்தியமா செம்ம சூப்பரா இருக்கு சார். ஹேர் பார்க்க அப்படியே செம்ம ஷைனிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து முன்னாடி நிறைய சீப்பு ஃபுல்லா எனக்கு முடி கொட்டுனுச்சு. அவ்வளோ ஹேர் ஃபால் ஆச்சு. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த பேபி ஹேர்லாம் முன்னாடி எனக்கு நிறைய இன்னைக்கு தலை வாஷ் பண்ணிட்டு இன்னைக்கு தலை சீவினேன் பாருங்க. அப்போ முன்னாடி இந்த பேபி ஹேர்லாம் நிறைய வந்திருக்கு சார். எனக்கு 1 வீக்லயே இந்த ரிசல்ட் வருமான்னு ஒரு டவுட். எனக்கு ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு. ஹேர் ஆயில் நல்லா இருக்கு. தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஆயில் வாங்கியிருந்தேன் சார். ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது சார். இப்பதான் கொஞ்சம் முடி ஹேர் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிக்குது சார். இது ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம் எதுவும் இருக்கா சார்? சார் உங்கள்கிட்ட ஆயில் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ இடையில நான் ஃபாரின் வந்ததுனால எதுவும் யூஸ் பண்ணல. அதனால் சரி 1 லிட்டரு 1/2 லிட்டரு எவ்வளோ நான் இருக்கும் திருப்பி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். வந்து எனக்கு பாடி ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகுது தெரியுங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தூக்கமே வராது, சுத்தமாக தூக்கம் வராது. தென் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சில்லாக ஃபீல் ஆகும். பாடி ஹீட்டை குறையிற மாதிரி இருக்கும். ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லேயே நல்லா கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். கண்ணு வந்து அப்படியே ட்ரையாக இருக்கும். ஐ சைட்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஃபேஸே ட்ரை ஃபேஸாக இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே ஆயில் ஃபேஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்னஸாக ஃபீல் ஆகும் ஒரு 50%. பிரச்சனை இல்லை. நேரம் இருந்ததுக்கு இப்போ பெட்டராக தான். இது பெட்டர் இல்லை, ரொம்ப பெட்டர் தான். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். முடியெல்லாம் நல்லா கருப்பாக சாஃப்டாக இருக்குண்ணா. இந்த எண்ணெய் தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியே செம்பட்ட மாதிரி இருக்கும். இப்போ கருப்பாக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் முடி முதை விட இப்போ கழியிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பரவாயில்ல, வளருதுன்னு தெரியுது. ஆனால் இதுக்கு இந்த ஷாம்பு இந்த இதுக்கு போட்டு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு என்ன காலையில் அப்ளை பண்ணி சாயங்காலம் குளிக்க சொன்னீங்களா? அது குளிக்கும்போது ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணலாமா? இந்த ஷாம்பு எதுவும் சேர்க்கா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நல்லா இருக்கு சார். ஒய்ஃப்க்கு கொஞ்சம் முடி கொட்டுறதுலாம் நல்லா நின்றுச்சு. ஸோ அவங்க ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ட்ராவல் டைம் இங்கேயும் அங்கேயும் எடுத்துகிட்டு போவேனான்னு சொல்லி ஊரில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கலான்னு அங்கே ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். இருக்கு சார். வீட்டில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹேர் எல்லாம் இருந்துச்சு சார். முன்ன வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. கம்மியானா அடர்த்தி இதே இருக்கும். ஆனா அடர்த்தி வந்து இவ்வளவு நெருக்கமா இல்ல. இப்ப வந்து 2 பேருக்குமே அடர்த்தி நல்லா, அதாவது 3 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா 3 மந்த்ஸ்லயே நல்ல சூப்பரா ரிசல்ட் மாட்டாங்க. இவனுக்கு 2 பேருக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு, நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம ப்ராடக்ட்ல வந்து ஹேர் டை மாதிரி ஹேர் டை ஷாம்பு ஏதாவது இருக்குங்களா சார்? ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ ஓகேங்க சார். இப்போ எனக்கு டைல தான் சைட் எஃபெக்ட் எதுவுமே வரலைங்க சார். நல்லா தான் சார் இருக்கு. 1 வந்துகிட்ட ஓடுங்க சார். ஏன்னா அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால அப்படியே போயிடுங்க சார். ஹேர் வாஷ் பண்ண இருந்துச்சுன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஆயில் சூப்பராக இருக்குது சார். ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் தருது சார். தேங்க்யூ ஸோ மச். அது நல்ல க்ரோத் நான் இப்போ எனக்கு நல்ல ஹேர் வளர்ந்துருச்சு. பட் முன்னாடி அந்த கொஞ்சம் சொட்டு மாதிரி தான் இருக்குது. பட் அது முன்னாடி ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக நான் முடி நம்ம வளர்த்தலான்னு இருக்கேன். நான் ஹேர் கட்டே பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக வளர்த்தலான்னு இருக்கேன். பாடி காம்படிஷனுக்காக அப்படியே விட்டுலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வேறு ஆயில் ஏதாவது வாங்கணுமே நான் அதே ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஆயில் ரொம்ப சூப்பராக இருக்குங்கண்ணா. ஆக்சுவலி எனக்கு அந்த தலைவலி வரது மட்டும் தான் ப்ராப்ளம். மத்தபடி ஆயில் எல்லாம் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்கண்ணா. என் முடியெல்லாம் இப்போ வந்துட்டு ஹேர் வாஷ் ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் முடி ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குங்கண்ணா. முன்னாடிலாம் இப்படி இருக்கவே இருக்காதுங்கண்ணா. இப்போ தான் உங்கள் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க முடி இப்படி இருக்குது. அம்மா கூட சொன்னாங்கண்ணா முடி ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேங்கண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு நாள் அண்ணா அதே மாதிரி சார் ஆனால் நீங்கள் அது 3 மாதம் வரும். நீங்கள் அதுக்குள்ளே அரைப்பாட்டு வந்துருக்கு சார். 1 மாதம்குள்ளே அவ்வளோ வாங்கி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார். முடி அந்த அளவுக்கு நின்று கழியலை. முடி ஷைனிங்காக இருக்குது. பாப்பாக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முடி ஷைனிங்காக இருக்குது. இப்போ முடி கொட்ட பிரச்சனையே இல்லை. முடி வளர மாட்டேன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். நல்லா வளர்ந்துருக்கு சார். சூப்பராக வளர்ந்துருக்கு. எல்லாரும் கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இவனை தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி.